ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 6ஆம் வகுப்பு குடிமையுள்ள முதல் பருவத்துல உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். பன்முகத்தன்மையினை அறிவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, அதாவது 2, 3 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தவறு. ஏன்னா இந்தியா ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் இல்ல, 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. இரண்டாவது கொஸ்டின். ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை அல்ல. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இதுக்கு ஆன்சர் வந்து 1, 3 சரி. ஏன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட்ல வந்து இந்தியா வந்து அதாவது எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அது வந்து அடிப்படை உரிமை ஆகும். ஃபோர்த் கொஸ்டின். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், டிராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4ம் முக்கிய மொழி குடும்பம் ஆகும். தமிழ் மொழியானது பழமையான இந்தோ ஆரிய மொழியாகும். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2 தான் சரி. 3 வந்து தவறு. ஏன்னா தமிழ் மொழி வந்து பழமையான திராவிட மொழி. இதுல வந்து இந்தோ ஆரிய மொழின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இது தவறு. 5th கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016 ஆண்டுன்னு சொல்லு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தவறு. 2, 3, 4 3மே சரி. ஓகேவா? இதுல வந்து 2ன்னு வரும். ஆன்சர் சி தான். அதுல 1 போட்டிருக்கு, 2 வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன தவறுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது இருக்கு. ஆனா ஆக்சுவலா 8வது அட்டவணையின்படிதான் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதுல ஒருக்க பாத்துக்கோங்க. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் கொடுத்திருக்காங்க. ஆர்டர் கொஸ்டின்ல வந்து ஆர்டர் படி கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இந்தி மொழி வந்து 43.63%, வங்காளம் 8.30%, அடுத்து பாத்தீங்கன்னா மராத்தி 7.09, தெலுங்கு 6.93, தமிழ் வந்து 5.89. தமிழ் வந்து 5வது இடத்துல இருக்கு. 6th கொஸ்டின் பாருங்க. தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் %, தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. இதுக்கு ஆன்சர் பி. 60% வந்து தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. 7th கொஸ்டின். குச்சிப்புடி கீழ்காணும் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனமாகும்? குச்சிப்புடி வந்து ஆன்சர் சி, ஆந்திர பிரதேசம். சத்ரியா கீழ்காணும் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனமாகும்? சத்ரியா வந்து அசாம். ஆன்சர் டி. 9th கொஸ்டின்.
கீழ்கண்டவர்களில் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடுக. பஞ்சாப் பாங்க்ரா, ராஜஸ்தான் சோலியா, அஸ்ஸாம் பிஹு, உத்தரப்பிரதேசம் ராசலீலா. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 1, 3, 4. அதாவது 1, 3, 4 தான் சரியா பொருந்திருக்கு. 2 வந்து தவறு. ஏன்னா சோலியாங்கிறது உத்தரகாண்டுக்கு வரும். உத்தரகாண்ட் ஸ்டேட்டோட புகழ்பெற்ற நடனம் தான் சோலியா. 10th கொஸ்டின் பாருங்க. எக்ஸகானம் கீழ்காணும் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் கேட்டிருக்காங்க. எக்ஸகானம் வந்து கர்நாடகா. ஆன்சர் பி. இது இந்த மேப் கொஞ்சம் பாத்துக்காங்க. கதக் வந்து வட இந்தியாவில் புகழ்பெற்ற நடனம். சத்ரியா வந்து அஸ்ஸாம் வரும். மணிப்பூர் வந்து மணிப்பூர்ல மணிப்புரி. ஒடிசி வந்து ஒடிசா வரும். குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம். பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு. கதகளி வந்து கேரளா. யக்ஷகானம் கர்நாடகா. மேப் பார்த்து படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் மைண்ட்ல ஈஸியா ஏறும். இந்தியாவில் நாட்டுப்புற நடனங்கள் மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்குத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளால வந்து தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப் வந்து பாங்க்ரா. குஜராத் கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் கல்பீலியா, ஹூக்மர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தரகாண்ட் சோலியா. அஸ்ஸாம் பிஹு. 11th கொஸ்டின். சரியான குற்றை காண்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் V.S. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் சரி. ஏன்னா முதல்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, இதை வந்து இந்த லைன் கரெக்ட் தான். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஆனா இந்த இடத்துல 2வது பிரதமர் கொடுத்திருக்காங்க. அதனால இது தவறு. ஏன்னா இது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும். இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுண்ட் சின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. கன்ஃபியூசியஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. டேஸ் மாநிலத்தின் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம். கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. V.S. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். இப்போ கோடிட்ட இடம் பாருங்க. ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகளை தான் அப்பகுதியோட நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது. இதுக்கு ஆன்சர் ராஜஸ்தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் வந்து அஸ்ஸாம். பொறுத்துக்க பாருங்க. நிக்டோரியாக்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இனம். கடற்கரை பகுதிகள் வந்து மீன்பிடி தொழில். ஜெராஸ்ட்ரியம்ங்கிறது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது இந்தியா.